நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யூரோ சேனலர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் சினிமா துறையில் இருக்கும்போது அவர் ஒரு பர்டிகுலர் படத்துல ஒரு நல்ல வசனம் பயன்படுத்தி இருப்பாரு. ஒரு தடவை நான் முடிவு பண்ணி தான் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ரொம்ப நல்ல டைலாக். அது மட்டும் இல்லாமல் அந்த படம் முழுக்க ரொம்ப பிரசித்தி பெற்றது. அண்ட் அவருடைய ரசிகர் பட்டாளங்கள் அடிக்கடி அந்த டைலாக் பயன்படுத்த பார்க்க முடியும். இப்போ கூட அந்த ரீல்ஸ் அதில் கூட இந்த டைலாக் அடிக்கடி வரும். அடுத்தபடியாக அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அரசியலில் அவர் நிறைய மேடைகள்ல, நிறைய மாநாடுகள்ல, நிறைய பொதுக்கூட்டங்கள்ல நிறைய டைலாக் பேசியிருக்காரு. அதுல ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் பாமரனுக்கும் பிடித்த ஒரு டைலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊழல் செய்ய மாட்டோம், செய்ய விட மாட்டோம், செய்தவர்களையும் விட மாட்டோம் அப்படின்ற டைலாக் ரொம்ப பிரசித்தி பெற்ற டைலாக். உண்மையிலே ஒரு பத்திரிகையாளர் முறையில் எந்த ஒரு முதல்வரும் தமிழ்நாட்டில் இதுவரை எந்த ஒரு முதல்வரும் இந்த ஒரு டைலாக் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபோக்கஸ்டா சொன்னது கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்காக விஜய் அவர்கள் பாராட்டி ஆகணும். அதை பாராட்டும் வேளையில் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்றோம். சார், விஜய் சார், உங்களுடைய பார்வைக்கு இந்த காணொலி வரும் கண்டிப்பா நம்புறேன். இந்த காணொலி எடிட் பண்ணி முடிச்ச உடனே அமைச்சர் பெருமக்கள் குறைந்தது 3-4 அமைச்சர்களுக்கு அனுப்பப்படும். மற்ற அமைச்சர்களோட பிஏக்களுக்கும் அனுப்பப்படும். கண்டிப்பாக முதல்வர் நாலேஜ் இந்த காணொலி போய் சேரணுன்றதுக்காக இந்த காணொலி. நீங்க ஊழல் செய்ய மாட்டோம், செய்ய விட மாட்டோம், செய்தவர்களும் விட மாட்டோம் சொன்னதுனால இந்த ஒரு விஷயம் சொல்றேன் சார். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல குறிப்பிட்ட அந்த 4-5 மாவட்டங்கள்ல, அதாவது நாமக்கல், கரூர், சேலம், ஈரோடு, திருச்சி, இந்த 5 மாவட்டங்கள்ல அந்த குறிப்பிட்ட நாமக்கல், கரூர், சேலம் இந்த 3 மாவட்டம் ஸ்பெசிஃபிக்கா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் கலெக்ஷன். இந்த டாக்ஸ் கலெக்ஷன் அஸ் பர் ஜிஓ என்ன சொல்லுதுன்னா, ஆன்லைன்ல தான் மக்கள் கட்டணும்னு சொல்லியிருக்கு. சில இடத்துல இது என்ன பண்றாங்கன்னா, பைபாஸ் பண்ணிட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கமிஷனர்ஸ் மேனேஜர்ஸ் மூலயமா ப்ரெஷர் கொடுத்து கீழே வேலை செய்யக்கூடிய அந்த டாக்ஸ் கலெக்ஷன் போறாங்க இல்லைங்களா, அந்த எக்ஸிக்யூட்டிவ் சோகால்டு அவங்கள கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், அந்த ரெவன்யூ கலெக்டர்ஸ் கிட்ட, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆளுங்கிட்ட போயிட்டு வீடு வீடாக கலெக்ஷன் பண்ணிட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேக்ட்ரிஸ், கம்பெனிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்துலேயும் போய் நீங்கள் டேக்ஸ் கலெக்ஷன் நீங்களே ஆன்லைனில் வெளியே லைன் நீங்களே கட்டுங்க அப்படின்றாங்க. இது கமிஷனரோட டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி மேனேஜர்ஸ். அந்த மேனேஜர்ஸ் கீழே வேலை செய்யக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. இது ப்ரெஷர் கொடுத்துருந்து பர்டிகுலராக ஒரு மாவட்டத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு நபர் இந்த மாதிரி கட்டுறதுக்காக கொண்டு வரும்போது கரெக்டாக டிவிஎஸ்சி, அதான் நமக்கு தெரியல, டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் கையும் காலமாக பிடிக்கிறாங்க. அந்த மனிதருக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டு. கரெக்டாக பிடிச்சி எதுக்காக பார்த்தா சர்ப்ளஸ் பண்ண கையில் வச்சிருக்கான்னு சொல்லி பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடுறாங்க. 1 மாதம் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நபர் இன்னைக்கு கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கணும். ப்ளஸ் அவருடைய இத்தனை வருஷம் நேர்மையாக உழைச்சதுக்கு அவர் அந்த பர்டிகுலர் கமிஷனர் செய்த ஒரு தவறினால் இந்த ஒரு தண்டனைக்குள் உட்படுத்துறாருன்னு நம்ம பார்க்க முடியுது. இதில் என்னன்னா, கவர்மெண்ட் ஜிஓ என்ன சொல்லுதுன்னா, டாக்ஸ் கலெக்ஷன் ஒன்லி த்ரூ ஆன்லைன் சொல்லி, டாக்ஸ் பேமெண்ட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் சொல்லி. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்காக உள்ள கவர்மெண்ட் சர்வீஸில் வேலை செய்யக்கூடிய உங்களோட எக்ஸிக்யூட்டிவை, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸை எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கமிஷனர் மேனேஜர் மூலமாக அனுப்பணும்? இல்லை மேனேஜரை கமிஷனர் ஓவர்டேக் பண்ணி அனுப்புகிறாரா இந்த மாவட்டங்களில் அப்படின்றத நீங்கள் தான் விசாரிக்கணும். இது போக இன்னொரு விஷயம், சில டார்கெட்ஸ் கொடுக்கப்படுது இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ். என்னன்னா, மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கலெக்ஷன் பண்ணி நீ கொடுத்தாகணும், ஆன்லைன் வரட்டும், ஆனால் நீ போய் இன்ஸ்டியூஷனில் போய் வாங்கிட்டு வா, அப்படிலாம் எப்படியா வாங்கினது கூட எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி டார்கெட்ஸ் கொடுக்குறாங்க சார். இது அரசியல் இயந்திரத்தில் இருக்கக்கூடியவங்க, அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய கமிஷனர் டார்கெட் கொடுக்குறாங்களா, இல்லை அந்த அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய கமிஷனரானவர் டைரக்டாக அந்த மேனேஜருக்கோ இல்லை அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கோ ப்ரெஷர் கொடுக்குறாரா அப்படின்றத நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. இது நாங்கள் ஃபர்தராக ட்ரில் டவுன் பண்ணி போக விரும்பல, சொல்ல விரும்பல. ஏன்னா என்ன நடக்குதுன்னு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு. அந்த அரசியல் இயந்திரத்தில் இருப்பவர்கள் யாரும் அங்கு அழுத்தம் கொடுத்ததாக நமக்கு காதுபட வரவில்லை. ஆனாலும் அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய கமிஷனர், அவருக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களோ, அவர் கீழே இருக்கிற நபர்களோ ப்ரெஷர் கொடுத்து அங்கே வேலை செய்யக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸை கம்பல்சரியா போயிட்டு இன்ஸ்டியூஷன்ல போய் அமௌண்ட் வாங்க, காலேஜஸ்ல போய் வாங்க, வீடுகளில் போய் வாங்க, பெரிய பெரிய ரிட்டையர்டான தாசில்தார், சேர்மேன், அவங்க கிட்ட எல்லாம் போய் வாங்க, எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்ஸ் எல்லா வீட்லையும் போய் வாங்கிட்டோம். டேக்ஸ் கலெக்டர் நீ போய் வாங்க, டேக்ஸ் கலெக்ஷனோட சேர்ந்து ஏனைய பெக்ஸும் வாங்கிக்கோ, பெர்க்ஸ், PERKS அதையும் வாங்கிக்கோன்ற விஷயத்த இன்டைரக்டா ஃபோர்ஸ் பண்றாங்க. இதை உட்காந்து எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் விஜிலன்ஸ் உங்ககிட்ட இருக்கு இல்லைங்களா, டிவிஎஸ்சி, இதை கொஞ்சம் விசாரிச்சு ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும். ஆனா ஒன்றும் தெரியாத நேர்மையா வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் மீது டிவிஎஸ்சி சிலர் டார்கெட் பண்ணி சுத்துறதா சில நியூஸும் வந்துட்டு இருக்கு. அது ஆத்தென்டிகேட்டா நமக்கு இல்லை, ஒரு ஆத்தென்டிகேட்டா சொல்ல முடியாது. பட் மாண்புமிகு முதல்வர் அவர்களோட டைரக்ட் கண்ட்ரோல்ல உள்துறை இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்ல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் யாராச்சும் ஒரு ஸ்பெஷல் டீமை வச்சு இதை ஐடென்டிஃபை பண்ணா நல்லா இருக்கும். ஏனென்றால் தப்பு செய்யறவனை கண்டிப்பா தண்டிக்கணும். இல்லை செய்யறோம் தப்பே செய்யாதவன் மேல தண்டனை போடுறதுன்றது உண்மையிலேயே
வருத்தக்கூடியவரையும் நம்ம சட்ட புத்தகம் சொல்ல 100 குற்றவாளி தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அப்படி இருக்கும் சூழலில் இன்று டிவிஎஸ்சியால் சில நிரபராதிகளும் தண்டிக்கப்படுகிறார்கள். அதை கருத்தில் கொண்டு உடனடியாக இது ஒவ்வொரு 33 டிபார்ட்மெண்ட் இருக்கு, 33 டிபார்ட்மெண்ட்டுக்கும் விஜிலன்ஸ்க்கு மேல ஒரு சீக்ரெட் டீமை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது நம்மளோட பார்வையா இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பு. நன்றி, வணக்கம் நண்பர்கள்.